என் அன்பு தங்கமே, இன்று இரவு எப்படியேனும் உன் வராகி என்னுடைய வாக்கினை கேட்டுவிட்டு நீ உறங்கு. ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியினை கொண்டு வர அம்மா தயாராகிவிட்டேன். என் குழந்தை எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் பெரிதாக எதற்கும் ஆசைப்பட்டது கிடையாது. எனக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த வாழ்க்கையில் கொடுத்து விட்டால் போதும் என்று நினைத்து மனதார என் பிள்ளை என் முன்னால் வேண்டி நிற்கின்றாய். நான் ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் இது நாள் வரையிலும் எனக்கு கிடைக்காமல் போனதையெல்லாம் நினைத்து நான் வருத்தப்படவில்லை. நான் பேராசை ஒரு நாளும் பட்டதில்லை. எனக்கு இந்த வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் கிடைத்தால் அதுவே போதும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் அம்மா உன்னை நினைத்து நான் வேண்டாத நாளில்லை. நீ இல்லை என்றால் எனக்கு எதுவுமே இல்லை என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு முறையாவது என்னை கண் திறந்து பார்த்துவிட மாட்டாயா என்று நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்ற என் பிள்ளைக்கு இன்று அந்த ஏக்கத்தை தணித்துவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது. நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷத்தையும் பார்த்து விட்டாய். நீ எதிர்பார்க்காத அளவிற்கு கஷ்டத்தையும் பார்த்து விட்டாய். இரண்டையும் ஒரு சேர பார்த்ததினாலோ என்னவோ என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை கொஞ்சம் குறைந்தே விட்டது. ஏனென்றால் எப்பொழுதும் துன்பமும் துயரமும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் யாரால் தான் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும்? ஆனால் என் பிள்ளை, நீ இத்தனை துன்பங்கள் இருந்தாலும் உனக்குள் இருக்கின்ற ஒரு அன்பு உனக்குள் இருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. எப்பொழுதுமே உனக்குள் இருந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அது வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற பல உண்மைகளை அது வெளியே தெரிவிக்கின்றது. உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, ஏது நடக்கிறது என்பதனை அது தெளிவாகவே உன் முன்னால் காண்பித்து கொடுக்க தயாராகிவிட்டது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே சரியான நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நினைத்து நீ மனமகிழ்ச்சியோடு இருக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த மகிழ்ச்சி உன் வாழ்க்கையை நல்லபடியான நிலைக்கு அழைத்து கொண்டு வந்துவிடும். நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துவிடும். எண்ணற்ற விஷயங்களை கண்டு இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, இரவு என்பது நல்ல உறக்கத்திற்கானது. உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் விடுத்து உனக்குள் நல்ல சிந்தனைகளை புகுத்துவதற்கானது. தேவையில்லாமல் அதிகப்படியான யோசனைகளை உனக்குள் கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நீ தொலைத்து விடாமல் இந்த தாயானவள் சொல்கின்ற வாக்கினை கேட்டு இந்த இரவை நீ நல்லபடியாக கடந்து வந்து விட்டாயானால் நாளைய விடியல் உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி என்னவென்பதனை நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் கடந்துவிட்டு ஒரு சந்தோஷத்தை உன்னால் உணர முடியும். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணி என் பிள்ளை வேதனைப்படுவதை எல்லாம் விடுத்து இனி உனக்காக நான் என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேன் என்பதனை காணப்போகிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த இரவை நீ கடந்து வர வேண்டும். உனக்கான வெற்றியினை நான் உன் கைகளில் ஒப்படைக்கும் பொழுது அதை அனுபவிக்க வேண்டிய அத்தனை நன்மைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவின் அன்பு உன்னை வாழ வைக்கிறது என்பதனை முதலில் கட்டாயமாக என் பிள்ளை புரிந்து கொண்டால் போதும். யாராலும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க முடியாது என்ற உணர்வு உனக்குள் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உன் முன்னால் நிச்சயமாக உனக்கு தெரிய வரும். வராகியினுடைய அன்பு உன்னை எந்த நிலையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார். எந்த விஷயத்தையும் நினைத்து மனமுடைந்து நிற்கின்ற உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு நல்ல விஷயம் நடக்கிறது என்றால் கட்டாயமாக இதை எண்ணி நீ சந்தோஷம் அடைந்திருக்கத்தானே வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் தூக்கி சுமக்காமல் தேவையில்லாத விஷயங்களோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி செல்லாமல் எல்லா விஷயங்களையும் தாண்டி உன்னுடைய சந்தோஷத்தை முழுமையான மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள
நீ உன்னை எப்பொழுதும் தயார்படுத்தி வைத்து கொண்டாலே போதும். நன்மைகள் அத்தனையும் உன்னை தொடர்ந்து வரும். நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தேடி வரும். கேட்டது எல்லாம் கிடைக்கவில்லை என்றாலும் நீ நினைத்ததில் சிலவாவது உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து கிடைப்பதை எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். மகிழ்ச்சியோடு உன்னை காண வர வேண்டி இந்த வராகி எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா? நிச்சயமாக இனி வரக்கூடிய பஞ்சமியில் என்னை காண வரும் பொழுது என் பிள்ளை முழுமையான மன மகிழ்ச்சி கொண்டு உன் மனதில் நல்ல எண்ணங்கள் கொண்டு எப்பொழுதுமே மனதில் இருக்கின்ற தைரியத்தோடு என்னை நீ நோக்க வேண்டும். நான் இருந்து உன் வாழ்க்கையை உன் கைகளுக்குள் நிச்சயமாக ஒப்படைப்பேன் என்பதனை மறந்து விடாதே. எப்பேற்பட்ட துன்பத்தையும் துயரத்தையும் தாண்டி நீ உன்னுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அதுவெல்லாம் உன்னை வந்து சேர வேண்டும் என்பதில் மட்டும் நீ ஞாபகத்தோடு இருந்து கொண்டிரு. என் பிள்ளையே, ஒரே நாளில் எல்லா விஷயங்களும் முடிந்து விடாது. ஒரே நாளில் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து விடாது. அதனால் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்திட எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு. நான் இருந்து அத்தனையையும் உனக்கே உரித்தானதாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். வராகியை நம்பிவிட்ட பிறகு வாழ்க்கையை பற்றிய பயம் எதற்கு உனக்கு? இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு தேவையற்ற சிந்தனைகள் உனக்கு எதற்கு? எல்லாமும் உன்னை நல்ல வழிக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கினாலே போதும். சந்தோஷங்களும் உன்னை தொடர்ந்து வரும். இந்த சந்தர்ப்பங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் என்றும் உன்னை மனநிறைவோடு நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்களை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். எண்ணற்ற திருப்பங்களோடு இந்த வாழ்க்கையை நீ சந்திக்க போகின்றாய். எண்ணற்ற மனவேதனைகளோடு நீ நின்று கொண்டிருந்த இந்த நேரம் இனி இவையெல்லாம் நீங்கி உனக்கு முழுமையான சந்தோஷம் என்பதனை உன் முன்னால் உணர்த்த போகின்றது. என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்கள் எதுவும் நிரந்தரமானது அல்ல. நான் இருக்கும் வரை அது உனக்கு தொடர்கதையும் அல்ல என்பதனை புரிந்து கொள். இனியாவது இதையெல்லாம் கடந்துவிட்டு முழுமையான மன நிறைவு கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ இருந்தாலே போதும். வராகி நினைத்தால் முடிக்க முடியாது என்று எந்த ஒரு விஷயமும் இல்லை. நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதை நீ தெளிவாக அனுபவிக்கத்தான் போகின்றாய். அம்மாவின் அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கும். இந்த தாயானவள் கொடுக்கின்ற உண்மை எந்த நிலையிலும் உனக்கான விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனமகிழ்ச்சியோடு இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் நிறைந்திருக்கிறாள் என்பது எப்பொழுதுமே உனக்கு நினைவில் இருக்கட்டும். நீ நினைத்ததை எல்லாம் உன்னால் அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த இரவை நீ கடந்து வர வேண்டும். யாரிடமிருந்து உனக்கு ஆறுதல் தேவை, யாரிடமிருந்து உனக்கு நல்ல வார்த்தைகள் தேவை, அனைத்தையும் நான் கொடுக்கின்றேனே. இதை தவிர வேறு எதை என் பிள்ளை எதிர்பார்க்க போகின்றாய்? அம்மா தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தெளிவாக பெற்றுக்கொள்கிறோம் என்ற எண்ணத்தோடு நீ இருந்து விட்டாலே போதும். இனி நடப்பது எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தும். இனி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். எதிர்பார்த்திடாத பல சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரும். இனி வரக்கூடிய நாட்களை எல்லாம் உன்னுடையது என்று எண்ணி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை உறுதி செய்திட எப்பொழுதும் என் பிள்ளை மனநிறைவோடு நீ இருந்து கொண்டிருந்தாலே போதும். இந்த அம்மாவினுடைய அன்பு உன்னை தெளிவாக வாழ வைத்துவிடும். கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் உனக்கு நிரந்தரமல்ல என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே உன்னால் எல்லாவற்றையும் மீட்டெடுக்க முடியும். என் குழந்தை, ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்திடாத கஷ்டங்களை எல்லாம் கண்டு நீ மனம் துவண்டு போயிருக்கின்ற இந்த நேரத்தில் எதிர்பார்த்த சந்தோஷத்தை நான் தருவேன் என்கின்ற வாக்குறுதியை இன்று கொடுக்கின்றேன். விடியலில் யாரை சந்தித்தாலும் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற உண்மைகளை வெளிச்சொல்லி விடாமல் என் பிள்ளை உன்னுடைய வெற்றியை நீ யாருக்கும் தெரிவிக்காமல் அதனை பெற்றுவிட அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும். நிச்சயமாக உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறுவதை உன்னால் உணர முடியும். என்றும் உன்னுடைய சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வரும். என் அன்பு தங்கமே,
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.